சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருந்த அவர் பின்னர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் நடிகருமான மா.கோ. ராமச்சந்திரன் அவர்களின் 3வது மனைவியாக ஆனார். எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு 23 நாட்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முதல் பெண்மணி என்ற வரலாறு இவருடையது. இந்தியாவில் முதல்வரான முதல் நடிகையும் இவர்தான். ஜானகி வைக்கம் என்ற ஊரில் பிறந்தவர். சின்ன வயசிலேயே நடிப்பில் ஆர்வம் இருந்தாலும் அம்மாவுக்கு அவ்வளவு விருப்பமில்ல. ஆனா இயக்குனர் இராசகோபாலையர் ஊக்குவிப்பால் சினிமாவுக்கு வந்தார். பிறகு பிரபல இயக்குனர் கே. சுப்பிரமணியம் நடத்தும் நடன கலா சேவா குழுவில் 1942இல் சேர்ந்தார். இந்த குழுவுடன் இந்தியா முழுக்க பயணம் செய்து பல நாடகங்களில் நடித்தார். வள்ளித்திருவனம் நாடகத்தில் முருகன் கதாபாத்திரமாக நடித்தது அவருக்கு பெரிய பெயரை தந்தது. அரசியல் வாழ்க்கையில் அவர் மிகவும் அமைதியாக இருந்தவர். எம்ஜிஆர் முன்முயற்சியில் அதிகாரத்தில் இருந்த காலங்களில் கூட ஜானகி சம்பந்தப்படாமல் குடும்பத்திலேயே இருந்தார். ஆனா 1984இல் எம்ஜிஆர் உடல்நிலையில் குறைவு ஏற்பட்ட போது அவருடன் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். 1987 டிசம்பர் 24இல் எம்ஜிஆர் மறைந்த பிறகு 1988 ஜனவரி 7ஆம் தேதி ஜானகி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் கட்சிக்குள் ஏற்பட்ட பிரிவுகளால் 23 நாட்களிலேயே அந்த அரசு முடிவுக்கு வந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும். 1989 தேர்தலில் ஜானகி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் வெற்றி பெறவில்லை. பின்னர் இரு அணிகளையும் ஒன்றிணைக்க கட்சித் தலைவர்கள் முயன்றபோது ஜெயலலிதா பொதுச் செயலாளராகவும் ஜானகி முழுமையாக அரசியலிலிருந்து விலகியதாகவும் முடிவானது. பின்னர் அவர் ராமபுரம் இல்லத்தில் தனது மகனோடும் வளர்ப்பு பிள்ளைகளோடும் அமைதியாக வாழ்ந்தார். காது கேளாதோர் பள்ளி நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டார். 1996 மே 19 அன்று 73 வயதில் ஜானகி அம்மையார் மரணமடைந்தார்.